தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் உணவை வழங்கும் மாநில அரசின் மானிய விலையிலான அம்மா உணவகங்களை புதுப்பித்து நவீனமயமாக்குமாறு தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தற்போது சென்னை மாநகராட்சியின் கீழ் 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளால் 237 உணவகங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சுவை குறித்த புகார்கள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளது. அம்மா உணவகங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததோடு பல மையங்களுக்கு அவசர பழுது பார்ப்பும் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பும் தேவைப்படுவதாக விஜய் குறிப்பிட்டதாக தமிழக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கிளைகளிலும் புனரமைப்பு அல்லது சீரமைப்பு பணிகளை தாமதமின்றி தொடங்கி செயல்பாட்டு தரத்தை வலுப்படுத்துமாறு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்காதான் ஜாதி டேரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.